கண்டிப்பாக நல்லா அமைச்சுக்கணும் இவங்க. 2026ல் சேலஞ்சிங் இயர் தான். சிம்மத்துக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் கும்பத்துக்கும். ஸோ என்ன மாதிரியான கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனோபாவம் வேணும். ஏன்னா என் ராசிக்கு இப்படி சொல்லிட்டாங்களே, மற்ற ராசிக்கெலாம் நல்லா இருக்கே அப்படிங்கிறது இல்லாமல், பரவாயில்ல இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டும். கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் முதல்ல எல்லாரையும் நம்புறதை நிறுத்துங்க. இந்த வருடம் உங்களுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் போய் எல்லார்கிட்டேயும் ஒரு சஜஷன் கேட்குறது. ஸோ உங்களினுடைய தேவைகள் என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதை வந்து டிசைட் பண்ணிங்கன்னா இந்த இயர் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது அடுத்தது வந்து சதயம் நட்சத்திரக்காரர்கள். இவங்க வந்து கொஞ்சம் அவிட்டத்தை விட கொஞ்சம் புத்திசாலிகள், தன்னம்பிக்கை உடையவர்கள். இந்த தன்னம்பிக்கையில் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஸ்லாக் இருக்கும், நம்ம கரெக்டாக தான் இருக்கோமா அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு எப்போ ஒரு டெசிஷன் எடுத்தாலும் பிள்ளையாருக்கு ஒரு செதறுக்காய் போட்டுட்டு அந்த வேலையை ஆரம்பிங்க. கண்டிப்பாக அதுலேயே நீங்கள் சக்சீட் ஆகிடுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், இவர்களுக்கு இந்த வருடத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகமும் திருமண யோகமும் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கடன் பட்டுருங்க, இருக்கிறத கூட விற்றுட்டு ஏதாவது ஒன்று வாங்குங்க. அது 2 வீலராக இருக்கலாம், 4 வீலராக இருக்கலாம். உங்களுடைய சக்திக்கு ஏற்றாற் போல் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கடன் பட்டுட்டீங்க, உங்கள் லேபர் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ நம்ம உடல் ரீதியாக ஒரு உழைப்பை அதிகமாக கொடுக்கறது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வைத்து கொண்டால் இந்த வருடத்தில் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ எந்த பெயர்ச்சிகள் வந்தாலும் கும்பராசிக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மன கஷ்டம் உங்களுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இருக்க போகுது. ராகு பகவான் வந்து வருடம் பூராவும் உங்கள் ராசியில் இருக்க போகிறாரு. 2ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்க போகிறாரு. ஸோ இந்த கிரகங்கள் நமக்கு வருடம் முழுவதும் இருக்க போகுது அப்படிங்கிற மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் மற்ற செயல்கள் எதுவாக செய்தாலும் அதில் தோல்வி என்பது வராது.